அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சித்திரை திருவிழாவில் இறுதி நாளாகிய வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கியிருக்காரு. அவர் என்ன உடை உடுத்தி இறங்கினார் தெரியுமா? இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவினை பெறவும் பரிகாரத்தை தேடிக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான தெளிவான பதிவினை நீங்கள் பெற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா சிகர நிகழ்வாக தாங்க அழகர் மலையில இருந்து கள்ளழகர் இறங்கி வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடைபெறுங்க. இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தாங்க அழகரை தரிசனம் செய்வாங்க. அழகர் ஏங்க சித்ரா பௌர்ணமி என்று தான் மலையில இருந்து இறங்கி வைகை ஆற்றில் இறங்குறாருன்னு தெரியுமாங்க. புராண தகவல் பற்றி பார்த்தோம்னா, அழகர் மலையில உற்பத்தியாகக்கூடிய நுபுரகங்கை தீர்த்தத்தில் சுதபஸ் என்ற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானித்த தவத்தில் இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் தாங்க துர்வச மகரிஷியுமே தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்திருக்காரு. பெருமாளையே நினைத்து கொண்டு இருந்த சுதபஸ் முனிவருக்கு பார்த்தீங்கன்னா துர்வசரை கவனிக்காமல் இருந்திருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா கடும் கோபமடைந்த துர்வசருமே மண்டுக மக என பிறக்கும்படி சுதபஸ் முனிவரை விட்டிருக்காரு. உடனே தவளையாக போன்ற சுதபஸ்மே சாப விமோச்சனத்திற்கு வழி கேட்டிருக்காரு. அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வசர் முனிவர் பார்த்தீங்கன்னா வேகவதி தீர்த்த கரையில், அதாவது வைகை நதி கரையிலங்க மகாவிஷ்ணுவை தியானித்து தவம் செய்து கொண்டிருன்னு சொல்லியிருக்காரு. சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா அழகருமே அங்கு உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாருன்னு கூறியிருக்காரா. அவர் கூறியபடியே பார்த்தீங்கன்னா தவளையுமே உருவத்தோடு வைகை கரையில் தவம் செய்தார் சுதபஸ் முனிவருமே. அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவே பகவான் கள்ளழகராக மதுரைக்கு வைகையில் எழுந்தறியதாக புராணங்களில் சொல்கிறாங்க. மண்டுகமாக சாபம் பெற்று அழகரால் சாப விமோச்சனம் பெற்ற சுதபஸ் முனிவர் பார்த்தீங்கன்னா மண்டுக முனிவர் என்ற பெயரில் அழைக்கப்படுறாரு. மீனாட்சி திருக்கல்யாணங்க. தன் தங்கை தான் மீனாட்சிக்கு சுந்தரேஸ்வரருக்குமே பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கும்போது அந்த வைபவத்தை பார்க்க அழகருமே கள்ளழகர் திருக்கோலத்தோடு தான் அழகர் மலையில இருந்து இறங்கி மதுரையை நோக்கி வருகிறாரு. ஆனால் வரும் வழி எங்குமே பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததால தங்கையினுடைய திருமணத்தை காண முடியாமல் போய்விடுது. அந்த சோகத்துடன் தாங்க வைகையில நீராடி புறப்பட்டு சென்றதாக மற்றொரு புராண கதையும் சொல்லுவாங்க. அழகர் மலையில இருந்து இறங்கி மதுரை பக்தர்களுக்கு அருள்பாலித்த அழகருமே பின்னர் பார்த்தீங்கன்னா வண்டியூர் சென்று தனது பக்தராக இருக்கக்கூடிய மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குவாரா. பின்னர் தாங்க அழகர் மலைக்கு திரும்புகிறாரு. இந்த நிகழ்வு மட்டும் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் பிரம்மாண்ட திருவிழாவாக கொண்டாடப்படுது. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்துமே பார்த்தீங்கன்னா சுமார் 15 லட்சம் பக்தர்கள் அதிகாலை முதலே மதுரை மாநகரில் குவிந்திருக்காங்களாம். கோவில் மாநகர்னு பெருமைக்குரிய மதுரை மாநகரில் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா திருவிழா நடைபெற்று வருதுங்க. அந்த விழாக்கள்லேயே சித்திரை திருவிழா தான் வரலாற்று சிறப்பு பெற்றதுன்னே பார்க்கலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையுமே மதுரை அருகே இருக்கக்கூடிய அழகர் கோவிலும் இணைந்து இந்த விழா நடத்தப்படுதுங்க. சைவமோ வைணமோ ஒருங்கிணைந்த பெருவிழாவாக இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிறப்புமிக்க சித்திரை திருவிழா கடந்த மாதம் 29ஆம் தேதி தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அழகர் கோவில் சார்பில் பார்த்தீங்கன்னா தாளாக்குளம் பெருமாள் கோவிலில் கடந்த மாதம் 27ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு திருவிழாவும் ஆரம்பமாயிருந்துச்சு. திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய சுந்தரேஸ்வரன் திருக்கல்யாணம் தாங்க. 8ஆம் தேதி கோலாகலமாக நடந்தது. 9ஆம் தேதி தேரோட்டன்னு 10ஆம் தேதி தீர்த்தவாரியுடன் மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா நிறைவு பெற்றுச்சு. இதே போன்று பார்த்தீங்கன்னா அழகர் மலையில இருந்து சுந்தராஜ பெருமாள் கள்ளழகர் வேடம் பூண்டு தாங்க தங்க பலாக்களை நேற்று முன்தினம் மாலை 6:10 மணி அளவில் மதுரைக்கு புறப்பட்டிருக்காரு. கண்டாங்கி பட்டு உடுத்தியும் கையில் கைத்தாடி நெறிக்கம்புன்னு ஏந்தி கள்ளழகர் பொய்கை கரைப்படி கல்லாத்திரி அப்பன் திருப்பதி கடனஞ்செந்தல் வழியாக நேற்று காலை 6 மணியளவில்
மதுரை 3 மாவடிக்கு வந்திருக்காரு. அங்கு பார்த்தீங்கன்னா கள்ளழகர் பக்தர்களை வரவேற்கும் எது சேவை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டிருக்குதுங்க. அழகர் வேகத்துடன் பக்தர்கள் தோல் பைகளில் இருந்து தண்ணீரை பீச்சி அடித்துன்னு வர்ணிப்பு பாட்டு பாடி அதிர்வேட்டுகள் முழங்க கள்ளழகரை எதிர்கொண்டு வரவேற்றிருக்காங்க. பின்னர் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதூர் டிஆர்ஓ காலனி, ரிசர்வ் லைன், ரெஸ்கோட் அவுட் போஸ்ட் பகுதிகளில் வழிநெடுக்கிலுமே அமைக்கப்பட்ட இந்த மண்டகப்படிகளில் கள்ளழகர் எழுந்திருக்காரு. நேற்று இரவு தாங்க 10 மணி அளவில் தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலுக்கு வந்திருக்காரு. அங்கு பெருமாள் வந்து திருமஞ்சலி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்திருக்காரு. இரவு 12 மணி அளவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிக்கொண்ட மலர் மாலையை அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்திருக்காராம். இந்த சூழலில் இன்று தாங்க அதிகாலை 2:30 மணி அளவில் தல்லாக்குளம் கருப்பணசாமி கோவிலுக்கு வந்து தங்க குதிரையில் அமர்ந்து 1000 பொன் சப்பரத்தில் எழுந்திருக்காரு. அதன் பின் தாங்க 3 மணி அளவில் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றுக்கு புறப்பட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில் இன்று காலை 5:45 மணி அளவு முதல் 6:05 மணிக்குள்ள தங்க குதிரையில் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றில் இறங்கியிருக்காரு. வண்டியூர் வீரக பெருமாள் முன்கூட்டியே அங்கு வந்திருந்து கள்ளழகரை வரவேற்றிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலை 7:25 மணி வரை மட்டுமே கள்ளழகர் வைகை ஆற்றில் பக்தர்களுக்கு காட்சி அளித்திருக்காரு. வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு தரிசிப்பதையே பக்தர்கள் பெரும் பாக்கியமாக கருதுவாங்க. அந்த உன்னத காட்சியை காண மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, விருதுநகர்னே, ராமநாதபுரனே, தேனி மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்துமே பார்த்தீங்கன்னா சுமார் 15 லட்சம் பக்தர்கள் அதிகாலை முதலில் மதுரை மாநகரில் குவிந்திருக்காங்களா. மதுரை மாநகரம் பார்த்தீங்கன்னா விழாக்கோலம் பூண்டு இருக்குது. வைகை ஆற்றில் நேற்று இரவே பார்த்தீங்கன்னா முதலில் பக்தர்கள் கூட தொடங்கியிருக்காங்க. கள்ளழகர் வந்து வேடம் அடைந்த பக்தர்கள் விடிய விடிய கள்ளழகரை வர்ணனை செய்து ஆடிப்பாடி மகிழ்ந்திருக்காங்களா. தீபந்தம் ஏந்தியுமே தோளினால் செய்த பைகளில் தண்ணீரை நிரப்பி பக்தர்கள் மீது பீச்சடித்தும் நேர்த்தி கடனை செலுத்திருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்கும்போது பக்தர்கள் செம்புகளில் சர்க்கரையை நிரப்பி சூடமேற்றி பக்தியுடன் சாமி தரிசனம் செய்திருக்காங்க. ஏராளமான பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற முடிக்காணிக்கை கூட செலுத்தி மொட்டை போட்டிருக்காங்களாம். வைகையில் இறங்கிய பின்னாங்க இன்று பகல் 12 மணிக்கு கள்ளழகர் ராமராய மண்டபம் செல்வார். அழகர் வேடம் அணிந்த பக்தர்கள் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்துன்னு குளிர்விக்கும் தீர்த்தவாரியம் நடைபெறுதுங்க. அங்கிருந்து புறப்பட்டு பார்த்தீங்கன்னா இரவு 9 மணிக்கு வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் எழுந்திருவார். 13ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா சேஷ வாகனத்தில் தேனூர் மண்டபத்தில் தாங்க அழகர் காட்சி தருகிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்று மாலையிலேயே கருட வாகனத்தில் எழுந்தருளி மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனை அளிக்கும் நிகழ்ச்சியும் நடத்தப்படுதுங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இரவு 9 மணி முதல் மறுநாள் காலை வரை விடிய விடிய தசாவதார காட்சி நடைபெறுங்க. 14ஆம் தேதி மதியம் ராஜாங்க திருத்தோளத்தில் அழகர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. அன்று இரவு பூப்பல்லாக்கு விழா நடைபெற இருக்குது. 15ஆம் தேதி மதுரையில் இருந்து கள்ளழகர் மலைக்கு திரும்புவார். 17ஆம் தேதி உற்சவ சற்று முறையுடன் சித்திரை திருவிழா நிறைவடைதுங்க. அழகர் கோவிலில் புறப்படுகின்ற முதல் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் வரை பார்த்தீங்கன்னா சுமார் 494 மண்டக படிகளில் கள்ளழகர் எழுந்தருள்வார். 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கோபுரங்களும் அமைந்திருக்குது. சிசிடிவி கேமராக்கள் அமைத்து பாதுகாப்பு பணிகளை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் தலைமையில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. கள்ளழகர் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றில் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டு உடுத்திதாங்க வைகை கரையில் இறங்கியிருக்காரு. திருமலிஞ்சோலை தென் திருப்பதி நேர் போற்றி அழைக்கப்படுவதால் 108 வைணவ தலங்களில் ஒன்றானதாங்க மதுரை மாவட்ட அழகர் கோவில் மலையடிவாரத்தில் இருக்கக்கூடிய கள்ளழகர் கோவிலுங்க. தசாவதார நிகழ்ச்சியின் போது பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து 10 அவதாரங்களில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். 14ஆம் தேதி காலை 6 மணிக்கு மோகினி அவதாரத்துடன் பக்தி உலா வருவாரா. அதே பின் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கு திருமணஞ்சமாகி ஆனந்தராய பல்லாக்கில் ராஜாங்க
திருக்கோலத்திலிருந்து எழுந்தருள்வார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.